அனைத்துயிர்களும் இன்புற்றிருப்பதைத் தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மிதுனம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கப் போகின்றது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல குரு பெயர்ச்சின்றது எப்பொழுது நடக்க இருக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். மே மாதம் 14ஆம் தேதி இரவு 11:20 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சியாக உள்ளார். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது ஏறக்குறைய 13 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. இது இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு நடக்கிறது. குரு பகவான் புதனின் ராசியான மிதுனம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம் ராசிக்கு இப்போது ஜென்ம குருவாக குரு அமரப்போகிறார். இப்போது ஒரு பழமொழி இருக்குது, ஜென்மத்தில் குரு வந்து அமர்றது ஒரு வனவாசம் செல்றதுக்குரியது. ஜென்மத்தில் குரு வந்தால் வாழ்க்கை வனத்தினிலே அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜென்மத்தில் குரு வரும்பொழுது தான் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் சுற்றித் திரிந்தார், காடுகளை சுற்றித் திரிந்தார் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கூறப்படுது புராணத்தில். அதனால் எல்லாருக்கும் என்னன்னா ஜென்மத்தில் குரு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வனவாசம் போகோமா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. ஆக்சுவலாக இன்னைய தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த வனவாசம் போகிறதே எல்லோரும் விரும்புகிறாங்க. அதாவது ஃபாரின் போயிட்டு வேலை பார்க்குறது, ஒரு இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு ப்ரமோஷன் வாங்கிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு ஊதிய உயர்வு கொடுத்து அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறது. இல்லை ஒரு சிலர் குடும்பத்தாரை விட்டு கொஞ்சம் சற்று விலகி பணம் சம்பாதித்து தூரத்திலிருந்து வரும்பொழுது பாசம் அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம தூரமாக இருந்தே வேலை பார்த்து வருவோம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அதனால் இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆக இதற்காக யாரும் பயப்பட தேவையில்லை. மற்றபடி இந்த குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலம் அதிகம். அதனால் இப்போ குருவுடைய பார்வை எங்கு பதிகிறது அப்படின்ட்டு பார்ப்போம். குருவுடைய பார்வை பதியும் இடம் 5, 7 மற்றும் 9வது பாவத்தில் பதிகிறது. 5ஆம் பாவம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தை குறிக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கை, பாக்கியஸ்தானம், ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுடைய படிப்பு, ஒரு குறிப்பிட்ட வேலை, இது சம்பந்தமான விஷயத்தை, அந்த சம்பந்தமான விஷயத்துடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக இது விளங்குகிறது. அப்போது இந்த 5ஆம் பாவத்திற்குரிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பார்வையிடும் பொழுது சிலர் படிக்காமல் இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. வேலை தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும், அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த ஒரு வேலை கிடைக்க ஒரு வாய்ப்பாக இது அமையும். அதுக்கு அடுத்தது 7ஆம் பாவத்தை பார்வையிடுகிறார். இது கலஸ்தரஸ்தானம். இது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அல்லது வாழ்க்கை துணைவி, கூட்டு தொழில் மற்றும் உங்களுடைய கூட்டாளிகள் ஆகியவற்றை பார்வையிடுவதாக அர்த்தம். அப்போது உங்களோட கூட்டு தொழில் செய்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணைவியர், காதல், இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் நடந்தேறும். நீண்ட நாட்களுக்காக உங்களுக்கு காதல் கைகூடவில்லை, கல்யாணம் கைகூடவில்லை அப்படின்ட்டு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கைகூடும். அதே மாதிரி கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும். இதுதான் இந்த 7ஆம் பாவத்தில் குரு பார்வையிடும் பொழுது காட்டுகிறது. அதற்கடுத்து 9ஆம் பாவத்தை அவர் பார்வையிடுகிறார். 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். இது உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து, உங்களுடைய நீண்ட நாள் ஆராய்ச்சி மற்றும் உங்களுடைய குலதெய்வம், இதை பற்றி கூறுவது தான் இந்த 9ஆம் இடம். 9ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவது சிறப்பான ஒரு விஷயம்தான். அப்போது உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு சொன்னால் இருக்குது. சரிங்களா? இது உங்கள் எல்லாத்துமே ஒரு காமனான ஒரு விஷயங்கள் இந்த பார்வை எல்லாம் பதிகிறது. இப்போ பிரச்சனைகள் என்ன மிதுனம் ராசிக்கு, அதில் எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்ட்டு பார்ப்போம். 12ஆம் இடத்தில் குரு வரும்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அதிக உழைப்புகளை போடுவீங்க. ஒரு வேலையாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு காரியத்தை சாதிக்கிறதாகட்டும், நீங்கள் நிறைய உழைப்புகளை போட்டிருப்பீங்க. பட் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு பலன் உங்களுக்கு சரிவர கிடைத்திருக்காது. அதான் ஒரு பிரச்சனை. முக்கியமான இந்த 12ஆம் இடத்துல வரும்பொழுது என்னத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னா, உங்களுடைய உழைப்புகள் அனைத்தும் வீணாகி கொண்டு இருக்கும். நிறைய உழைப்பு போட்டு கம்மியான ஒரு பலன், அதிக காசு கொடுத்து கொஞ்சமாக பொருள் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிக உழைப்பை போட்டிருப்பீங்க, ஆனால் அதுக்கு கிடைச்ச பலன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை 12ஆம் இடத்தில் வரும்பொழுது. அதுக்கு அடுத்தது 1ஆம் இடத்தில் குரு அமரும் பொழுது நீங்கள் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்களாக இருந்தால் பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். அதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். இதுதான் மேஜர் ப்ராப்ளம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறதால உங்களுடைய வேலைகளில், தொழிலில் நிறைய மாறுதல்கள் ஏற்படும். அதாவது ஒரு அலைச்சல், இங்கேருந்து அங்கே, இந்த இடத்துலேருந்து அந்த இடம், இல்லை அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை, இல்லை இந்த புதுசாக ஆரம்பித்த தொழில் அந்தளவு கை கூடாமல்
திரும்பியும் வந்து அதை கைவிடக்கூடிய ஒரு எண்ணம், இந்த மாதிரி மனசு வந்து உங்களுக்கு சஞ்சாரம் பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி உட்காந்து பொறுமையாக கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் வந்து ஒரு சுமூகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 50% ஒரு நன்மையும் 50% வந்து ஒரு கெடு பலன்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது தோன்றுகிறது. இதான் வந்து இந்த பெயர்ச்சிகள் காட்டக்கூடியது. நன்றி தோழர்களே. மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.